அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் நம்முடன் இருக்கும் நபர்களிடம் அன்பு செலுத்த முடியாமல் போனால் நம்மால் பார்க்க முடியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? வாழ்க்கையில அனைவரிடமும் அன்பாயிருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 17/10/2016 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. இன்று பிரதமை திதி. நல்ல நேரம் காலை 6 மணியில் இருந்து 7 மணி வரை, மாலை 4:45 மணியில் இருந்து 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணியில் இருந்து 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணியில் இருந்து 12 மணி வரை. கொளிகை 1:30 மணியில் இருந்து 3 மணி வரை. சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி. சொற்பொழிவு உங்களுக்காக. பத்தாம் திருமுறை என்று போற்றப்படுகின்ற இந்த திருமந்திரத்திலே பல அருமையான செய்திகளெல்லாம் ஞான பொக்கிஷமாக உள்ளன. அதில் 3ஆம் தந்திரத்திலே மிக அருமையான ஒரு செய்தி, அஷ்டமா சித்திகள் என்ற ஒரு தலைப்பை 11வது தலைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு விடை சொல்லுகின்றார். சித்தர் என்பவர் யார்? ஒரு அருமையான ஒரு கேள்வி. யார் சித்தர்? சித்தம் திரிந்து சிவமயம் ஆகிய முத்தம் தெரிந்து உற்றமோனர் சிவமுத்தர் சுத்தம் பெறலாம் ஐந்தில் தொடக்கற்றோர் சித்தம்பரத்தில் திருநடத்தோரே. 652வது பாடல். மொத்தம் 3000 பாடல். சித்தர் என்பவர் யார்? சித்தத்தை அடக்கியோர் சித்தர். அவங்க நினைச்சது நடக்கும். அவர்களெல்லாம் இந்த உலகியல் நெறிக்கு அப்பாற்பட்டவர்கள். 18 சித்தர்களும் உலகியலில் சராசரி மனிதனை போல உடை உடுத்துவது, 3 வேளை சாப்பிடுவது, 8 மணி நேரம் தூங்குவது, காசு சம்பாதிப்பது, குடும்பம் நடத்துவது, இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அழுக்கு உடை அணிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் கையிலே மண்ணை அள்ளி கொடுத்தால் அது சர்க்கரையாக மாறும். நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டால் இறந்த பிணம் கூட எழுந்து நடக்கும். அப்படிப்பட்ட சித்திகள் பெற்றவர் சித்தர்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள். கொல்லிமலையிலே இருக்கிறார்கள், திரு அண்ணாமலையிலே இருக்கிறார்கள், சதுரகிரியிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நம்மிடமிருந்து மறைந்து இருக்கிறார்கள். இங்கு அழகாக சொன்னார், சித்தம்பரத்தில் திருநடத்தோரே. சிதம்பரத்தை தான் சித்தம்பரம்னு சொல்கிறார். சிதம்பரம் என்பது ஆகாசத்தலம். நடராஜ பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எனவே திருமூலர் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை பார்த்தார். தப்பிலாமன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே சொல்கிறார். ஆஹா, அந்த நடனத்தை பார்த்தேன். தப்பிலாமன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே. எனக்கு இனி எதற்கு வாழ்க்கை? என்னுடைய ஆனந்தமெல்லாம் நான் நடராஜ பெருமானுடைய வடிவத்திலே கண்டு தரிசித்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சித்தர்கள் பல பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள். சித்தர் பாடல்களெல்லாம் படிப்பதற்கே ஒரு ஞானம் வேணும். காரணம், சாதாரண பாடல்களாக தெரியும், ஆனால் அதனுடைய உட்பொருள் வேறவாக இருக்கும். நாமெல்லாம் கோயிலுக்கு போய் இறைவனை கல்லிலும் செம்பிலும் வழிபடுகின்றோம். ஒரு சித்தர் ஒரு கேள்வி கேட்கின்றார். சிவ வாக்கியர் என்ற சித்தர். அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஓசை உள்ள கல்லை உடைத்து 2ஆய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மிதித்து மிதித்து ஏகுவீர். பூசணைக்கு உகந்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே. ஒரு கேள்வி கேட்குறார். அப்பா இங்கே வா. மலையில் போய் ஒருத்தன் சிற்பி என்ன பண்ணான்? ஒரு கல்லை எடுத்தான், 2ஆக பொளந்தான். ஒரு கல்லை படியாக செய்தான், இன்னொரு கல்லை கடவுளாக செய்தான். அதே சிற்பி படியாக செய்த கல்லை மிதித்தார்கள், சிலையாக செய்த கல்லை துதித்தார்கள். படியாக செய்த கல்லை மிதித்தார்கள், சிலையாக செய்த கல்லை துதித்தார்கள். அந்த 2 கல்லில் எது சிறந்த கல் என்று கேட்கின்றார். ஓசை உள்ள கல்லை உடைத்து 2ஆய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கின்றீர். பூசணைக்கு உகந்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே. இந்த 2 கல்லில் கடவுளுக்கு மிகவும் வேண்டிய கல் என 2ம் கல்லு தான். படியாக இருப்பதும் கல் தான், அங்கே உள்ளே பரமனாக இருப்பதும் கல்லு தான். அந்த 2இல் எது சிறந்ததுன்னு கேட்டார். பலரும் மிதித்தது சிறந்ததா, பலரும் கைகூப்பி துதித்தது சிறந்ததா? இதுதான் சிவவாக்கியர் கேட்கின்ற ஒரு கேள்வி. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி நின்று மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இந்த சட்டியில் போட்டு ஒரு அப்படி வாட்டிக்கிட்டே இருக்கும் பதார்த்தத்தை, அந்த சட்டுவம்னு பேர் அதற்கு. அந்த சட்டுவத்தால் நாம் அந்த கறியை நல்லா வாட்டி வாட்டி எடுக்கிறோம். ஒரு கேள்வி கேட்டார். நல்லா இருக்குன்னு அந்த
கறியை சாப்பிட்ற அவரைக்காய் கறியை, ஆனால் அதில் இருந்து தயாரிக்குது அந்த சட்டுவம், அதுக்கு அந்த சுவை தெரியுமான்னு கேட்டார். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. எனவே எங்கே இருக்கிறான் இறைவன்? நாதன் உள்ளிருக்கையில். என்னுடைய இறைவன் இதயத்தில் இருக்கிறான், நெஞ்சத்தில் இருக்கிறான். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். திருமூலர் மிக அழகாக சொன்னார், சீவன் தான் சிவலிங்கம்பா. உன் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. கடவுளை வெளியே தேடாதே. கடவுள் உனக்குள்ளேயே இருக்கின்றார், ஆத்மாவாக இருக்கின்றார், உயிராக இருக்கின்றார், ஆனந்தமாக இருக்கின்றார். கடவுளை உள்ளே வைத்துவிட்டு ஏன் வெளியே தேடுகின்றாய்? எனவே நட்டகல்லும் பேசுமோ, நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. எனவே சித்தர்கள் சொல்லுகின்ற செய்தி ஆழமான செய்தி, அருமையான செய்தி, சிந்திக்க வேண்டிய செய்தி. இதை நமக்கு மிக அழகாக எடுத்து சொன்னவர் திருமூலர். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசுதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். 3ஆம் திருமொழியில் 3ஆம் 10 என்று சொல்லப்படுவதான அந்த பாசுரங்களில் 2ஆம் திருமொழிக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் ஒவ்வொரு பாசுரத்தின் முடிவிலும் எல்லே பாவமே எல்லே பாவமே என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். என்ன கஷ்டம் இது, என்ன துன்பம் இது என்று சொல்லுவதாக அந்த பாசுரங்கள் அமைகின்றன. கண்ணனை மாடு மேய்ப்பதற்காக யசோதை அனுப்பியிருக்கின்றாள். அனுப்புனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஐயோ கண்ணனுடைய அந்த திருவடிகள் எப்படி நோகுமோ, கண்ணனுடைய திருமேனி அந்த வெயிலால் எப்படி வாடுமோ என்கின்ற வருத்தம் அவளுக்கு ஏற்படுகின்றது. அதனால் அந்த வருத்தத்தை சொல்லி புலம்புகின்றாள். அப்படிப்பட்ட பாசுரங்களில் என்ன கஷ்டம் இது என்று அந்த உணர்வை தெரிவிக்கும் நிலையில் எல்லே பாவமே என்கின்ற அந்த சொற்றொடர் அமைகின்றது. கண்ணன் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன், 7 உலகங்களை படைத்தவன், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அறிவு நிலைகளையும் ஆசை நிலைப்பாடுகளையும் அது கடை தேறுவதற்கான வழிகளையும் காண்பித்தவன். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனை போய் சாதாரணமாக மாடு மேய்க்க அனுப்பியிருக்கின்றோமே என்று யசோதை தன்னைத்தானே நொந்து கொள்கின்றாளாம். அஞ்சன வண்ணனை ஆயர்கோல குழுந்தினை மஞ்சன மாட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கழலடி நோவக் கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். எப்படிப்பட்ட பரமன், எப்பேற்பட்ட திருவடி என்று கேட்டால், அந்த திருவடி கஞ்சனை, கம்சன் என்பவனை, தன்னுடைய தாய்மாமனை உதைத்ததான திருவடி. என கண்ணனை பார்க்கின்ற பொழுதுகளிலெல்லாம், கண்ணனை நினைக்கின்ற பொழுதுகளிலெல்லாம், ரொம்ப பெரிய பக்தன் யாருன்னு கேட்டால் கம்சன் தான். எப்படா கண்ணன் வந்து தன்னை கொன்று விடுவான், எப்பொழுது நமக்கு இறுதி வந்துவிடும் என்று கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தானாம். வெறுப்பாக நினைச்சானா அல்லது ஆசையாக நினைத்தானா அது வேற பக்கம். ஆனால் சதா சர்வகாலமும் கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தான். அதனால் தன்னுடைய திருவடி ஸ்பரிசத்தை அவனுக்கு கொடுத்தானாம் எம்பெருமான். அப்படி
தன்னுடைய திருவடிகளாலே, அழகான கழலினை அணிந்த அந்த திருவடிகளாலே கம்சனை உதைத்தான். அப்படிப்பட்ட திருவடி கானகம் சென்றிருக்கின்றதே, காடு சென்றிருக்கின்றதே. அந்த காட்டில் எப்படிப்பட்ட வெயில் இருக்கும், எப்படிப்பட்ட கரடுமுரடான பாதை இருக்கும், அதையெல்லாம் யோசிக்காமல் அனுப்பிவிட்டேனே. அந்த எம்பெருமான் அஞ்சன வண்ணன், அவன்தான் இந்த ஆயர் குலத்தினுடைய கொழுந்து. அவனை அழகாக நீராட்டி நல்லபடியாக அலங்கரித்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் குறும்பு செய்யட்டோன்னு விடாம, இப்படி அவனை நிர்பந்தித்து வற்புறுத்தி ஒரு கோலை கொடுத்து மாடு மேய்ப்பதற்காக அனுப்பியிருக்கின்றேனே. இதற்காகவா நான் இந்த பிள்ளையை பெற்றேன்? இதுதானா என்னுடைய தாய் அன்பு என்று தன்னைத்தானே யசோதை நொந்து கொள்வதாக இந்த பாசுரம் அமைகின்றது. எல்லே பாவம், என்ன இப்படி ஒரு கஷ்டம் வந்து சேர்ந்திருக்கின்றது அப்படின்னு தன்னை நொந்து கொள்ளுகின்றாள் என்று பார்க்கின்றோம். இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய அழகான அந்த திருமேனி, அஞ்சன வண்ணன், மை போன்றதான அழகான திருமேனி, மையை கண்களுக்கு அல்லாமல் வேறு இடத்தில் போட்டால் அதனுடைய அழகு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் அதை காட்டிலும் வேறுபட்டவன் கண்ணன் என்கின்ற அந்த உயர்ந்த செய்தியை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் வெளியிட்டிருக்கின்றார். என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.